கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகிறது என்ற அன்பின் வாழ்த்துதலோடு நம்முடைய சியோன் ஊழியங்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையதளத்தின் வாயிலாக, இணைய வழி வாயிலாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு அடிப்படை வேதாகம பாடங்களிலே நாம் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பார்த்து வருகிறதுல இன்றைக்கு நாம் இஸ்ரேலை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்காக தேவன் இந்த உலகத்துல இஸ்ரேல் ஜனங்களை தமது சொந்த ஜனமாக பழைய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, தமக்கென்று அவர் தெரிந்து கொண்ட ஒரு ஜனமாக அவர் வைத்துக் கொண்டார். இந்த இஸ்ரேல் ஜனங்களை வைத்து தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்திலே என்ன செய்ய போகிறார், அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக வானத்து நட்சத்திரமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்துதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு இஸ்ரேலை பத்தி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். நிறைய எவ்வளவு நாளும் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள், வரலாற்று ரீதியான தகவல்கள் மற்றும் அதனுடைய நிரூபணங்கள் எல்லாமே இருக்கின்றன. அனைத்தும் வேதத்தோடே ஒத்துப்போகக்கூடிய அத்தனை காரியங்களும் நம்ம பேசிட்டே போலாம். ஆனாலும் நம்முடைய அடிப்படை பாடமாக இருப்பதனாலே இதை 2 பாகங்களாக நாம பார்க்க இருக்கிறோம். முதல் பாகம் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாம் பார்த்து நிறைவு செய்ய இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு தேசம் இஸ்ரேல் தேசம். இந்த தேசத்தை குறித்து பார்க்கறதுக்கு முன்பாக முதலாவது நம்ம தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக நம்ம போலாம். இந்த திட்டத்துக்குள்ளாக போறதா இருந்தா முதலாக தேவன் ஏன் மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கும்போது மல்கியா 2:15 சொல்லுகிறது, அவன் ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் அப்படின்னு வேத வசனமே ஒரு கேள்வியை தொடங்கி அதற்குரிய பதிலாக என்ன கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமியில நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, தமது சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் மனுஷனை சிருஷ்டித்தோடைய நோக்கம் ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமை அவங்க என்ன பண்றாங்க, சிருஷ்டிக்கிறாங்க, ஏவாளையும் கூட. இந்த ஒரு தெய்வ பக்தி உள்ளன்னா ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை இவங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வச்ச டெஸ்ட்ல அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, எந்த ஒரு அனுபவம் இல்லாமனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுறாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கு பின்பாக இந்த ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி அவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருந்தாது வருமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். காயின் பொறாமையினாலே ஆபேல் செலுத்தின காணிக்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று அவரை கொலை செய்தான் என்று பார்க்க. அதுக்கப்புறம் சந்ததிகள் பெருக்க ஆரம்பிக்குது. முதலாம் உலகத்துல இந்த ஒரு காரியங்கள்ல இந்த ஜனங்களை ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியாக கீழ்ப்படிய பண்ணுவதற்கு தேவ தூதர்கள் வானத்திலிருந்து தேவனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வரும் பொழுது இவர்கள் பூமியில இருக்கக்கூடிய மனுஷகுமார்த்திகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவங்களை திருமணம் செஞ்சிட்டதுனால அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராட்சதர்களாக பிறக்க ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே தேவன் நோவாவுடைய நாட்களில ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி ஒட்டுமொத்த ராட்சத சந்ததியும் இந்த பூமியில் இராதபடிக்கு அவர் அழித்தார். ஏன் அழித்தார் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷ சந்ததி வரணும். அதுக்கு பதிலாக என்ன சந்ததி வந்துருச்சுன்னு பாக்குறோம், ஒரு ராட்சத சந்ததி வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நோவாவுடைய பிள்ளைகள்
அந்த சேம் காம் யாஃபேத் மூலமாக அந்த ஒரு கண்டங்கள்ல விசேஷமாக ஏசியா, ஐரோப்பா அந்த கண்டங்கள்ல இவங்க விரிவடையும் பொழுது, ஆப்பிரிக்கா இந்த 3 கண்டங்கள்ல அவங்க விரிவடையும் போது, இப்போ சேமுடைய வழியில யார் வரா அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாம் வரார். இப்போ என்ன தேவனுடைய நோக்கம், என்ன திட்டம், மனுஷனை ஏன் படைத்தார் அப்படின்னா தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும் இல்லையா? இப்ப இதே மாதிரி வேற யார் நமக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றா அப்படின்றத தேவன் பரிசோதித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் என்ன ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்க போது அந்த ஒரு சோதனையில வெற்றி பெறுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா என்ன ஒரு சோதனை அப்படின்னா, ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை வளர்ந்திருக்கும் போது எனக்கு நீ தகன பலியாக நான் காண்பிக்கும் மலையில் போய் அவனை நீ பலி செலுத்து அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த ஒரு காரியத்தை என்ன பண்றாருன்னா செய்யறார். எபிரேயர் புஸ்தகம் சொல்லுது, அவர் இப்படியாக அவரை காணிக்கா பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று சொல்கிறது. அப்படின்னா தூதனானவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதேன்னு சொல்லலைன்னா நிச்சயமாக ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பார்னா வெட்டியிருப்பார். இந்த ஒரு கீழ்ப்படிதலை பார்த்துதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை ஆபிரகாமை கொண்டு என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு. அவருடைய திட்டத்தையே இப்பதான் ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த ஒரு மிக பெரிதான ஒரு மாபெரும் வாக்குத்தத்த தீர்க்க தரிசன ஒரு செய்தியாக கொடுக்கறத பாக்குறோம். உன் சந்ததியை, இப்ப ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்ல, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்றாருன்னா, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அன்புக்குரிய சொல்லி அப்படின்னா வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் அப்படின்னா என்ன நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. வானத்து நட்சத்திரம் என்பது பரலோகத்திற்குரிய ஒரு ஆசீர்வாதம், கடற்கரை மணல் அப்படின்றது பூமிக்குரிய ஆசீர்வாதம். இதற்கு முதலாவது இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு இஸ்ரேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டவர்களாக தேவன் ஆபிரகாமுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை அங்க என்ன பண்றாருன்னா கட்டளையிடுறாரு. ஏன் அப்படின்னா ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம். சோ இங்க வானத்து நட்சத்திரம்ன்ற ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்கள் தொடங்கி இப்போ யார்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதிகளாகிய நம்மிடம் வந்துருச்சு. கடற்கரை மணத்திலேயான பூமிக்குரிய ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உரித்தானதாக ஆயிடுச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப பார்க்கும்போது நல்லா பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொன்னாலே ஆபிரகாமின் சந்ததி. இப்ப நாம ஆபிரகாமின் சந்ததியா அப்படின்னு கேட்டா, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவீர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய உடன் சுதந்திரராக நாமும் இருக்கிறோம் அப்படின்றதுல எந்த அளவு சந்தேகமும் இல்லை. இதுதான் நம்ம வைத்திருக்கிற இந்த விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். ரைட். இப்போ தேவன் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னா ஈசாக் வரார். ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வரார். யாக்கோபுக்கு தான் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்படின்னா ஆண் பிள்ளைகள் 12 பேர். இந்த 12 பேர் தான் என்னவாக மாறுறாங்க அப்படின்னா 12 கோத்திரங்களாக மாறுறாங்க. இப்போ இந்த 3 முற்பிதாக்களுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஏன்னா இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு அடையாளம். அன்புக்குரிய சகோதரர், எப்படின்னா ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆபிரகாமுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா விசுவாசம். அதாவது விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்போது தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு பார்த்தோம். யாக்கோபை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், அவர்கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தேவன் மேல வச்சிருக்கிற வைராக்கியம். சோ இந்த 3 குணலட்சணங்களுமே நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலாக இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம். இந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு வார்த்தையே யார் தான் இந்த பேரை வச்சா அப்படின்னா, இந்த பேர் இந்த பூமியில யார் யோசிச்சது இல்ல, தேவனே யாக்கோபுக்கு வச்ச பேர் தான் இந்த இஸ்ரேல்
அப்படின்னு வச்சுதான் இவருடைய பிள்ளைகள் சந்ததி இஸ்ரேல் ஜனங்கள் என்று அழைக்கப்படுவதாக பார்க்கும். அப்படின்னு அன்புக்குரிய சொற்களே, பூமியில ஒரு நாமத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அந்த நாமத்தினுடைய மகிமை என்னவாக இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் அதுல மிகுந்த அர்த்தமுடையதாக இந்த ஒரு வார்த்தை இருக்கிறத பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ராயேல் அப்படின்றத பார்க்கும்போது இதுல 3ஆக பிரிக்கலாம். இஸ், ரா, ஏல். இஸ் என்றால் மனிதன், ரா என்றால் போராட்டம், ஏல் என்றால் தேவன். அதாவது தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன் அப்படின்னு பார்க்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய விஷயம் எப்படித்தான் இருக்குன்னா, தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டவன் அப்படின்னு பார்க்க. இதற்கப்புறம் யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு எங்க போயிடுறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எகிப்துக்கு அடிமையா போயிடுறார். மிகப்பெரிய பஞ்சம் வருது. பஞ்சத்திற்காக இந்த ஜனங்கள் எகிப்திற்கு போகும்போது அவங்க கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசேப்புடைய நாட்களுக்கு பிற்பாடு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பல்கி பெறுகிறதை பார்க்க முடியாம அவங்களை ஒடுக்க நினைத்து அதிகமான வேலைகளை சுமத்துறதா பார்க்கிறோம். ஏற்கனவே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இந்த ஜனங்கள் 400 வருஷம் எகிப்துல என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமைகளாக இருக்கிறாங்க. இவங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்ததியில எட்டும் பொழுது தேவன் யார் அங்க ஒரு ரட்சகனை எழுப்புறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள இருந்து மோசே அப்படின்றவரை எழுப்புறார். நமக்கு நல்லா தெரியும். ஏன் இவ்வளவு விஷயத்த பாக்குறோம், என்ன பிரதர் இதுல சண்டே கிளாஸ் சப்ஜெக்ட் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருந்தாலும் அன்புக்குரிய சொல்றீங்களே, தேவன் இவர்களை வழிநடத்திட்டு வந்த விதத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தேசத்தையும் இந்த ஜனங்களையும் குறித்ததான அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். பார்க்கும்போது செங்கடலை பிளந்து இந்த ஜனங்களை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கானானுக்கு வழி நடத்தி சென்ற ஒரு மகா பெரிய ஒரு பராக்கிரம் உள்ள தேவன் தான் நம்முடைய தேவனும் இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவனும். இந்த உலகத்திலேயே எந்த ஜாதிக்கும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதங்களை அவர் செய்ததே இல்லை. அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், அவர்களுக்கு அனுதினமும் மன்னா, அவங்களுக்கு தேவைப்படும் போது காடை, அதுக்கப்புறம் கண்மலையிலிருந்து தண்ணீர், இப்படி அனைத்து வசதிகளும் இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க எகிப்துல அப்படின்னா அநேக வருஷங்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த புத்தி என்ன ஆகல அப்படின்னா மாறல. இவ்வளவு அவர் போஷிச்ச பின்னாடியும் இவங்களுடைய கழுத்து எகிப்தை நோக்கி திரும்பினதாகவே இருந்தது. அதிகமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. விசேஷமாக அவர்களை வழி நடத்திட்டு வந்த மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணினார் அப்படின்னா யோசுவா உடைய தலைமையில யோசுவாவுடைய நாட்கள்ல பிறந்த அந்த கானானுக்கு போறதுக்கு வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைகளை மாத்திரம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் கொண்டு போயிருக்கிறதா நம்ம வரலாறுல பார்ப்போம். 40 வருஷம் அந்த ஒரு வனாந்தர பிரயாணத்துல இந்த ஜனங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருக்கு சோதிக்கும்படியாக இருந்து வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைகளே கானானுக்குள்ள அவர் என்ன பண்றாரு கொண்டு போய் சேர்க்கிறார். கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமும் தேவனுடைய ஒட்டுமொத்த கவனமும் இந்த உலகத்துல வேற எந்த ஜாதி மேலேயும் இல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலதான் இருந்துச்சு அன்புக்குரிய சொல்றேன். அதனாலதான் 450 வருஷம் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு தேவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதல் நியாயாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா, கடைசி நியாயாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது சாமுவேல். இந்த வல்லமையான அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் இந்த ஜனங்களை நியாயம் விசாரித்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து வந்தார். இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னு பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுடைய அந்த ஒரு கீழ்ப்படிதல், அந்த விசுவாசம் தேவனை அவருடைய சந்ததியை இந்த பூமியில தேர்ந்தெடுக்கும்படியாக கொண்டு வந்ததுன்னு பார்ப்போம். ஏன்னா தேவன் ஒரு தடவை ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரு. நான் எத்தனை தலைமுறை ஆசீர்வதிப்பேன், 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். அவர் பண்ண ப்ராமிஸ அவர் ஒருபோதும் என்ன பண்றது இல்லைன்னா மாத்துட்டார். அதனால்தான்
இவங்க எப்பேற்பட்ட முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இருந்தாலும் தேவன் இவங்களை தூக்கி சுமந்து வந்தார் அப்படின்றத பார்க்கும். இன்னொரு இடத்துல கூட வசனம் சொல்லும், தேவனை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது அப்படின்னு கேட்கிறான். வசனம் சொல்லுது. அதாவது பிரேயர் பண்ணிட்டா இம்மீடியட்டா அங்க இருந்து ரிப்ளை வந்துடும் அப்படின்னா, இதை விட ஒரு கொடுத்து வச்ச ஜனங்கள் இந்த பூமியில இருந்திருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. சோ 450 வருடம் நியாயாதிபதிகளை கொடுத்து ஒரு நியாயம் விசாரிக்கிறார். பின்பு இந்த ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போய் என்ன கேட்கிறாங்கன்னா, கடைசியா எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அன்புக்குரிய சார் சொல்லி நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கடைசி அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுன்னா, அந்நாட்களிலே இஸ்ரேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோடும்படி செய்து வந்தான் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு நிலைமையாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோடபடி செய்து வந்தானா, யார் என்ன செஞ்சாலும் அது என் பார்வைக்கு சரி அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். இங்கதான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இவ்வளவு நாள் நான் தான் ராஜாவா இருந்தேன், என்னை தள்ளி இவங்க ராஜாவை கேட்கறதுனால பரவாயில்ல நான் ராஜா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாருன்னா, சவுல், தாவீது, சாலமன் அப்படின்னு இவங்களுக்கு வரிசையா அந்த ராஜாக்களை கொடுக்கிறார். இப்ப ராஜாக்களுடைய காரியங்கள் நாட்கள் என்ன ஆகுதுன்னா ஆரம்பிச்சு. அன்புக்குரிய சொல்ல ராஜாக்களும் கொஞ்ச நாள் சரியா இருக்கிறாங்க, பிற்பாடு தேவனுக்கு பிரியம் இல்லாம நடக்கும் பொழுது இப்ப ஜனங்களும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவர்கள் வழி தவறி போகிறார்கள் அப்படின்றத பார்த்திருக்கோம். அன்புக்குரிய சொல்ல இன்னும் பார்க்கும்போது சாலமோனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, சாலமோனுடைய ராஜ்யபாரத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் தேசம் ரெண்டா என்ன ஆயிடுச்சுன்னா பிரிக்கப்பட்டுச்சு. ராஜ்யபாரம் ரெண்டா பிரிக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, சாலமோனுடைய படைத்தளபதி யெரொபெயாம் இஸ்ரேல் இருக்கிற 10 கோத்திரங்களை கேப்சர் பண்ணிட்டு சீரியாவை தலைநகரமா மேல வடக்கு பக்கம் சமாரியாவை தலைநகரமா வச்சு இப்ப என்ன பண்ணான்னு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம் எருசலேமை தலைநகரமா வச்சு இந்த 2 கோத்திரங்களுக்கு அவர் ராஜாவாயிட்டான், யூதா மற்றும் பென்யமீன். அதனால இந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன ராஜ்யம்னு, சாலமோன் பையன் ஆட்சி செய்த ராஜ்யத்துக்கு என்ன பேர்னா யூத ராஜ்யம். மேல இருக்கிற 10 கோத்திரம் சாலமோனுடைய படைத்தளபதி ராஜ்யபாரம் பண்ணது அந்த ராஜ்யத்துக்கு என்ன பேர்னா இஸ்ரேல் ராஜ்யம். இது யூத ராஜ்யம், அது இஸ்ரேல் ராஜ்யம். இந்த 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்குல புறஜாதிகளோட அதிகமா கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த 2 கோத்திரம் ஓரளவு கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதனால தேவன் என்ன பண்ணாருன்னா அநேக தீர்க்கதரிசிகளை என்ன பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா, ராஜாக்களுடைய நாட்களிலேயே இப்போ இந்த 2 ராஜ்யத்துக்கும் அவர் அனுப்பிச்சார். அதிகமாக இந்த 2 கோத்திரத்துக்கு தான் அவர் அனுப்பிச்சார். இப்படி எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவங்க என்ன பண்ணல, வாழல. இந்த ஒரு சூழ்நிலை, ஏன்னா அநேக தீர்க்கதரிசிகள் அவங்க கொன்று போட்டார்கள் அப்படின்ற பாக்குறோம். இந்த ராஜாக்களே என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா கொண்டு போட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ கடைசியாக சிதேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா, இந்த சிதேக்கியான்ற ஒரு ராஜா யூதா ராஜ்யத்துல வரக்கூடிய ராஜாக்குடைய நாட்கள்ல தான் என்ன சொல்றாருன்னா, பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு, இனி அது முன்போல் இராது, நான் கவிழ்ப்பேன் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிடுவார்னா தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லிடுவார். அதாவது இந்த ஜனங்களுக்கு எத்தனையோ பிரமாணங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்தினாலும் இவங்க முரட்டாட்டம் உள்ள வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தபடியினால தேவன் இவங்களை புறஜாதி ராஜாக்கள் கையில என்ன பண்ணிட்டாருன்னு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி பார்க்கும்போது இந்த ஏற்கனவே அந்த 10 கோத்திரம் அசீரிய ராஜா சல்மனாசார் பிடிச்சிட்டு போயிட்டான். இந்த 2 கோத்திரங்களுக்குள்ள யூதா, பென்யமீன், இது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை படையெடுத்துட்டு எருசலேம் தேவாலயத்தை முற்றிலுமாக தீக்கிரையாக்கி அங்க இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவங்களெல்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு போயிட்டான். இஸ்ரேல் ஜனங்களையும் சிறைப்பிடிச்சு போயிட்டான். அதாவது அந்த யூதர்கள் அந்த 2 கோத்திரம். அன்புக்குரிய சகோதரர்களே, 70 வருஷம் இந்த ஜனங்கள் எங்க அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா
பாபிலோன் அடிமைகளாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாருடைய ஆட்சிக்கு பிற்பாடு மேதோ பெர்ஷியருடைய ராஜ்யங்கள் அங்க ஆரம்பிக்குது. அப்போ மேதிய மேதிய பெர்ஷிய ராஜாக்கள்ல பெர்ஷியன் கிங் கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ இந்த ஜனங்களை தங்களுடைய சொந்த தேசத்துக்கு என்ன பண்றாருன்னா அனுப்பி வைக்கிறார். அதுதான் நம்ம பாக்குறோம். எஸ்ரா நெகேமியாவுடைய நாட்கள்ல மீண்டும் இவங்க தேசத்தை கட்டக்கூடிய, சீரமைக்கக்கூடிய, ஆலயத்தை மீண்டும் கட்டக்கூடிய காரியங்கள்லாம் அவங்க பாக்குறோம். அப்படி இருந்தும் அவங்களுக்கு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியர் மற்றும் ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனாலும் இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமா மறுபடி சொந்த தேசத்துக்கு வந்தோம், தேவனுக்கு பிரியமா நடக்கல. இப்போ கடைசியா யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, பரலோகத்துல ஒரு மீட்டிங் போடுறார். மீட்டிங் போடும்போது இப்ப என்ன ஒரு காரியம் வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ கடைசியாக தேவகுமாரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த ஏசாயா என்ன பண்றாருன்னா தீர்க்க தரிசனமாக சொல்றத பாக்குறோம். இப்ப என்ன பண்ணினார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இப்போ யார் மத்தியில பிறக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதே இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு இடத்துல பாக்குறோம். தேவன் ஏன் இந்த ஜனங்களை தெரிஞ்சுட்டான்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீங்க சகல ஜனங்களிலும் எப்படி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமா இருக்கிறீங்க அப்படின்னு எழுதுறாரு. அதனால நான் உங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டேன்ற. இப்ப தேவன் என்ன விரும்புறாரு பாத்தீங்களா? அவர் மெஜாரிட்டி விரும்புறது இல்ல, மைனாரிட்டி தான் விரும்புறாரு. இன்னைக்கு கூட பாருங்க, எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்கலாம். ஆனா இணையதளத்துல இந்த இணையவழியத்துல ஜூம் மீட்டிங் எத்தனை பேர் பைபிள் கிளாஸ் கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. அப்போ மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட தேவன் அன்பா இருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இப்போ யாரையே அனுப்புறாரு அப்படின்னா தன்னுடைய குமாரனையே அங்க என்ன பண்றாரு. ஆனா குமாரன் விருப்பப்பட்டுதான் என்ன பண்றார், இங்க வரார். வரும் பொழுது இப்போ இந்த குமாரன் 3.5 வருஷம் அவருடைய ஊழியத்தை 30வது வயசுல ஞானஸ்தானம் எடுத்து ஸ்டார்ட் பண்றார். 3.5 வருஷம் ஊழியம் பார்க்கிறார். ஊழியம் பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட மாறல. ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய மனநிலை அந்த ஜனங்கள் மத்தியில எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம புரியும்படியா சொல்றதா இருந்தா, ஒரு பன்றி கூட்டத்துக்குள்ள நம்மள நிக்க சொன்னா இப்படி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சேரு சகதியுமா இருக்கக்கூடிய பன்றிகள் மத்தியில நில்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ, நமக்கு அந்த ஒரு சூழ்நிலை எப்படி நம்முடைய மனம் விரும்பாதோ. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து அவர்களுக்காகவே அவர் என்ன பண்ணினார்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார். கடைசியாக அவருடைய சொந்த ஜனங்களாலே காட்டி கொடுக்கப்பட்டு புறஜாதி ராஜாக்களுடைய கையில அவர் என்ன பண்றாருன்னு மரணிக்கிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தனையும் நம்ம கன்சால்டேட் பண்ணி சொல்றதா இருந்தா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம வாசிக்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4 மற்றும் 5 வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் இஸ்ரேலரே. இஸ்ரேலர்கள் பத்தி பேசுறார் பவுல். என்னென்ன இருக்குதாமா அவங்களுக்கு இருந்துச்சாமா? புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் எல்லாமே அவர்களுக்கு தான். புத்திர சுவீகாரம்னா நமக்கு நல்லா தெரியும். அப்பாவை
பிதாவாகிய தேவனை அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு பர்த் ரைட் யாருக்கு தான் இருந்துச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு ஒரு மகிமை இருந்துச்சு. தேவனே அவங்கள்ட்ட உடன்படிக்கை பண்ணியிருந்தார். 613 கட்டளைகள் நிரம்பின நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தார். இன்றைக்கும் இந்த நியாய பிரமாண கட்டளைகள் மிக வளர்ந்த நாடுகளிலே சட்டங்களாக இருக்கின்றன. தேவனை ஆராதிக்கக்கூடிய முறைமைகள், வாக்கு திட்டங்கள் எல்லாம் அவர்களுடையவைகளே. பிதாக்கள், முற்பிதாக்கள் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே அப்படின்னு எழுதுறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க காத்திருந்த ஜனங்கள் அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க காத்திருக்கல, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, மேசியா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி அந்த மேசியா வரல. அவங்க மேசியா எப்படி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஒரு ராஜ மாளிகையில, ஒரு அரண்மனையில ஒரு ராஜாவை போல பிறப்பார், இவர்களை எல்லாம் என்ன பண்ணுவார், அவர் ஆட்சி செய்வார், இப்படி எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த பிரகாரமாக என்ன பண்ணல, பிறக்கல. அதனால இந்த ஜனங்கள் ஏத்துக்கல. இன்னும் கூட பாருங்க, இந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட கூட ஆண்டவர் ஒரு தடவை பேசும்போது, அவர் பிதாவாகி தேவனை தொழுது கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் குறிச்சு பேசும்போது, இதெல்லாம் மேசியான்னு ஒருத்தர் சொல்லுவாரு, நீங்க ஒண்ணும் சொல்ல வேணான்ற மாதிரி சொல்லுது அந்த அம்மா ஆண்டவர்கிட்டயே. அப்ப அதான் சொல்லுவாரு, மேசியா தான்ப்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு முதல் தடவையா ரிவீல் பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா ஃபீல் பண்ணி அதை போய் ஊரே சொல்லி அங்க நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காரியங்கள்லாம் உண்டு, வரலாற்றுல பதிவாயிருக்கு. ஆனா சொந்த ஜனங்கள் இவரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளல. அப்ப என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஆம், அன்புக்குரிய சகோதரர்களே, இது சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலங்கினதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு கலங்கி போய் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரமா நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப அவங்க இருந்த வீடு எதுனா அவங்களுடைய அந்த தேசம் என்ன ஆயிடும் சொல்றாரு, பாழாக்கி அது என்ன ஆயிடும், ஒன்றுமில்லாமல் அது போகக்கூடியான ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றத அங்க அவர் ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சொல்ற அதே போல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிபி 70ல இந்த ஜனங்கள் ஏற்கனவே ஆண்டவரையும் ஏத்துக்கல, அந்த கவர்மெண்ட்டையும் ஏத்துக்கல, ரொம்ப முரட்டாட்டம் பண்ணிட்டு இருந்தனால இந்த ரோமன் கவர்மெண்ட் அங்க வந்த ஒரு ஆட்சியாளன் தீத்துராயன், அவன் என்ன பண்ணான்னா, டைட்டஸ் சொல்லுவாங்க, கிபி 70ல இந்த தேசத்தை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒன்றுமில்லாதவனுக்கு எரிச்சரணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவன் பண்ணிட்டான். ஜெருசலேம்லாம் அங்க இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஓடுறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாம ஓடுறா இருந்தா எவ்வளவு தூரம் ஓடுவோம் அப்படின்னா, கொஞ்ச தூரம் ஓடுவோம். அதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி வரவங்க நீங்க என்ன நாள் பண்ணீங்கன்னு சமாதானத்துக்கு போயிடும். ஆனா இந்த ஜனங்கள் ஓடிக்கிட்டே நான் போற இடத்துல எல்லாம் அடிச்சாங்க அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா ஃபுல்லா அன்னைக்கு இருந்த ராஜ்யத்துல இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கலகக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அடிச்சாங்க. இவங்க ஓடிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஓடி எத்தனாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இவங்க போகாத நாடுகளே இல்லை. இந்த ஜனங்கள் போய் பஞ்சம் பிழைக்காத நாடுகளே இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க,
அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு அகதி இருக்கிறாங்க இலங்கை இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு கூட அரசாங்கம் என்ன பண்ணுன்னு ஏதோ ஒரு மண்டபம், ஒரு ஒரு சலுகை அந்த மாதிரி ஏதோ கொடுக்குது. ஆனா இந்த ஜனங்களுக்கு எங்கேயுமே என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை, எந்த ஒரு சலுகையும் இல்லை, எந்த ஒரு வாழ வாய்ப்புகளும் அவங்க கொடுக்கல. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரே, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மணலை போலும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன இந்த சந்ததி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். கிபி 70க்கு அப்புறம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அப்படின்னா அந்த நாட்களிலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கேட்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். ரோமர் 11வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெஞ்சமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். இப்ப என்ன கேட்கிறாருன்னா, ரைட், அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டுட்டாரா? அவ்வளவுதானா? அவங்கள அவங்க முடிச்சு விட்டுட்டாரா? அவங்கள இனிமே அவங்கள தேவன் என்னைக்குமே என்ன பண்றது இல்ல, கூட்டி சேர்ப்பது இல்லையா? என்ன ஒரு காரியம்? அப்போதே எழுதுறார், தள்ளி விடவில்லையே அப்படின்னு எழுதுறார். இன்னும் பார்க்கும்போது அப்போஸ்தலர் புஸ்தகங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ல 16வது வசனம் 17வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு தொடர்ந்து நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து ஆண்டவரை பத்தி பேசுற ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம். திரும்பி வந்து அப்படின்னா 2ஆம் வருகை வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் அப்படின்னு அன்றைக்கு தீர்க்கதரிசனம். அப்ப தள்ளி விட்டுட்டாரா அப்படின்னா தள்ளி விடல. இன்னும் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையை கூட நம்ம கவனிக்கலாம். எரேமியா 16வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை. பாருங்க, எப்பவுமே அவருடைய எல்லாருடைய வழிகள் மேலும் அவருடைய கண்கள் எப்படி இருக்குதாமா? நோக்கமாவே இருக்குதாமா. அப்படி இருக்கும்போது தள்ளி விட்டுருப்பாரா அப்படின்னா, அவங்க ஏன் தள்ளிவிடப்பட்டாங்க? கொஞ்ச காலம்னா நம்ம கொஞ்ச நாள் இல்ல, கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அந்த மாதிரி அப்படின்னா நமக்காக தான் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனாலதான் ஒரு இடத்துல ரொம்ப அருமையா பேதுரு நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பாரு. ரோமர் 11:12 வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, அவர்களுடைய தவறுன்னு யாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறார். இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தவறே உலகத்துக்கு என்ன கொண்டாந்துருதான்? ஐஸ்வர்யத்தை கொண்டாந்துருதான். அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க அப்படின்னா, புறஜாதி ஜனங்களாகிய நாமும் இப்போ அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஒரு சுதந்திர வீதத்துல பங்கு பெறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த ஒரு கொஞ்ச நாள்ல. அப்படின்னா அவங்களுடைய நிறைவுக்கு வந்துட்டாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா கேள்வி என்னன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜனங்கள் மீண்டும் மீண்டும் தேவனுடைய சமூகத்துல அல்லது அவங்களுடைய ராஜ்யத்துல அல்லது அவருடைய தேசத்துல கூட்டி சேர்க்கப்படுவார்களா அப்படின்னு கேட்டா, இந்த கேள்விய ஏற்கனவே
ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கேட்டார். ஏன் கேட்டார் அப்படின்னா, அவர் எந்த காலத்துல வாழ்ந்தவர் அப்படின்னா, இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு 70 வருஷம் இந்த யூதா பென்மின் கோத்திரத்தை போய் சிறைப்பிடிச்சு இஸ்ரேல் யூத ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போனார் இல்லையா? அப்ப அந்த காலத்துல வாழ்ந்து தீர்க்கதரிசி. அப்பயே அவருக்கு என்ன கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, நாங்க மறுபடியும் சொந்த தேசத்துக்கு நாங்க போவோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா இவரும் பாபிலோனுக்கு போயிருந்தவர். அப்ப சொந்த தேசத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்லும்போது, அங்க சொந்த தேசத்துக்கு போவோமா அப்படின்னு சொன்ன அந்த கேட்ட கேள்விக்கு தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாட்களுக்கு பிற்பாடு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டதை பேஸ் பண்ணி ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். ரெண்டாவது, ஏன் தேவன் இந்த ஜனங்களை தண்டிச்சார்? ஏன் தண்டிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே சொல்லியிருந்தார், எவ்வளவு நாள் நீங்க ஃபேவர் அனுபவிக்கிறீங்களோ அவ்வளவு நாள் நீங்க தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். அது எல்லாமே பிரமாணத்துல இருக்கு, அன்புக்குரிய வசனங்கள்ல இருக்கு. அவங்க எப்ப இருந்து ஃபேவர் அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, யாக்கோபுடைய மரணத்திலிருந்து இந்த ஜனங்கள் தேவனுடைய ஃபேவரை ஃபுல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாட்கள் வரைக்கும் கிபி 70 வரைக்கும், அன்புக்குரிய சகோதரர்களே. அதுக்கப்புறம் தான் அதே இணையான ஒரு காலப்பகுதிக்கு இவர்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பாருங்க, உலகம் எங்க போனாலும் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. இப்ப திருப்பி இந்த ஜனங்கள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த நாட்கள்ல கேட்கும் போது, எசேக்கியேலுக்கு தேவன் கொடுத்த பதில வாசிக்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 24வது வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் உங்களை புறஜாதிகளிடத்தில் இருந்து அழித்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அன்புக்குரிய சொல்லே, பாத்தீங்களா? நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு ப்ராபசி அன்னைக்கு சொல்லப்பட்ட ரெஸ்டோரேஷன் பத்தி, அதாவது மீண்டும் அவங்க சுய தேசத்துக்கு போன அந்த காலப்பகுதியில நடந்ததை பத்தி சொல்லுதா, இந்த காலத்துல இருக்கிறத பத்தி சொல்லுதா அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்கள்ல நடக்க போறதுதான் அன்னைக்கு எழுதிருக்கிறாங்க. எப்படின்னா பாருங்க, சகல தேசங்கள், அவங்க ஒரு தேசத்துக்கு தான் அடிமையா போனாங்க. ஆனா கிபி 70க்கு அப்புறம் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சகல தேசத்துக்கும் என்ன ஆனாங்க அப்படின்னா சிதறடிக்கப்பட்டாங்கன்னு பாக்குறோம். அதனாலதான் எசேக்கியேல்ட்ட சொல்றார், உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்களை சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றார். அதுல 28வது வசனம் வாசிக்கலாம். 28ஆம் வசனம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து. போதும். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். பாருங்க, அவர் எவ்வளவு ப்ராமிஸ் பாருங்க. ஏன் இப்படி உங்களை தூக்கி தூக்கி இவ்வளவு பாராட்டி பாசம் காமிச்சிட்டு இருக்கிறாரு, இவங்களை கேர் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா ஒரே காரணம் யாரு அப்படின்னா ஆபிரகாம் தான். இன்னும் பாத்தீங்கன்னா, நீ கால் மிதிக்கும் தேசம், நீ கால் மிதிக்கிற இடம்லாம் தேசம் தான் ஆபிரகாம் அப்படின்னு கொடுத்திருந்தார். அப்ப அந்த பிதாவாகிய பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்துல நீங்க என்னவா இருப்பீங்க, குடியிருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது எசேக்கியேல் அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறார். என்ன ஒண்ணும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கும் போது, சரி வா எசேக்கியேல், உனக்கு ஒரு விஷன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, எசேக்கியேலுக்கு ஒரு ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை இப்ப என்ன பண்றாருன்னா காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிக்கணும். இது இஸ்ரேல் தேசத்தை பற்றின குட்டி சேர்த்தலை பற்றின ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்துக்குள்ள இப்ப உள்ள போறோம். அது மாபெரும் தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசனம். நல்லா கவனிக்கலாம். இந்த அதிகாரம் எசேக்கியேல் 37வது அதிகாரம். இங்க ஒரு விஷன் காமிக்கிறார் எசேக்கியேலுக்கு. இந்த விஷன்ல இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது எப்படியாக இஸ்ரேல் தேசம் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு
அவங்கள கூட்டிட்டு வர போறான்றதுக்கான ஒரு ரகசியம் இதுக்குள்ள இருக்கு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் என்ன பண்றாருமா, எசேக்கியேல அப்படியே ஒரு ஸ்பிரிட்ல அந்த ஒரு ஆவியில அப்படியே கொண்டு போறார். விஷன் காமிக்கிறார். என்னன்னா, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குள்ள நிக்கிறார். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அங்க ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலும்புகள் அப்படின்னா நீங்க ஆட்டு எலும்பு, கோழி எலும்பு அந்த மாதிரி நீங்க நினைச்சிட வேண்டாம். இங்க எலும்புகள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனித எலும்புகள். இந்த மனித எலும்புகள் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு பள்ளத்தாக்குல இருக்கு. இந்த பள்ளத்தாக்குல யார போய் நிப்பாட்டிடுறாரு அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போய் நிப்பாட்டிட்டு, இப்ப இப்ப நம்மள நிப்பாட்டினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க பார்த்தாலும் மண்டை ஓடு, எலும்பு, கை, காலு இப்படி இருக்கு. எவ்வளவு நேரம் நிப்போம்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். ஆனா எசேக்கியேலுக்கு இப்படி ஒரு விஷயம் காமிச்சு இப்ப கேட்கிறார். வாசிக்கலாம் 3வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன கேட்கிறார் பார்த்தீங்களா? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார். நம்மளை பார்த்துக்கு கேட்டா என்ன சொல்லுவோம்? இந்த எலும்புகளுக்கு எல்லாம் உயிர் வந்துருமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் எலும்புலாம் உயிர் வந்து எலும்பு கூடு மாதிரி நின்னாலே நமக்கு எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். ஆனா இவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நம்ம யோசிச்ச மாதிரி கிளவரா பதில் சொல்றாரு. ஆண்டவரே, தேவரீர் அதை நீர் அறிவீர். எவ்வளவு தப்பிச்சுக்கிற மாதிரி ஒரு பதில் பாரு. ஆமான்னு சொல்லல, என்ன இல்லைன்னு சொல்லல. கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லும்போது இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த எலும்புகளை நோக்கி நான் நான் உனக்கு சொல்றேன், நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. இப்ப இப்படி சொல்லும்போது இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேரும். அப்புறம் எலும்புகளுக்குள்ள என்ன உருவாகும்னா நரம்புகள் உருவாகும். அதுக்கப்புறம் சதையும் தோல் உருவாக்கி அது நிக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்? நீ சொல்லு, நீ அவங்களை குறிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்படி சொல்லும் பொழுது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றார். எப்படின்னு பாருங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 7 மற்றும் 8 வாசிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆமா, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ எசேக்கியேல் இந்த எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்குல அந்த எலும்புகள் மத்தியில ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். தேவன் கட்டளையிட்டபடியே இப்போ ஒரு பெரிய சத்தம் உருவாகும். ஒரு அசை உண்டாகுது. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட போய் என்ன பண்ணிக்கிச்சான்? சேர்ந்துக்கிச்சான். பாக்குறதுக்கே எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிப்பார். அப்படியே எந்திரிச்சு அப்படியே நிக்குது. அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிருக்கு. மேற்புறம் எங்கும் தோல்னால அப்படியே தோல் வருது. ஆனாலும் என்ன இல்லை அப்படின்னா ஆவி இல்லாது இருந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம் 10வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்போ ஆவி வந்துச்சு அவங்களுக்குள்ள. அந்த ஒரு உயிர் வந்து பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையா என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா எழுந்து நின்று இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த எலும்புகளை கூப்பிட்டு காமிக்கும் போது அந்த எலும்புகள்
உலர்ந்த எலும்புகள் அன்புக்குரிய சார். உலர்ந்த எலும்புகள்னா ட்ரை போன்ஸ். ஆக்சுவலி ட்ரை போன்ஸ் எப்போ கண்டிஷன் வரும், அந்த மாதிரி கண்டிஷனுக்கு எப்போ வரும் போன்ஸ் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிருக்கும். அது போலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்ட வருஷம் கிபி 70. கிட்டத்தட்ட 2000 வருஷமாக இவங்க எங்க இருக்காங்கன்ற அட்ரஸே கிடையாது. இவங்க மறுபடியும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு சேர்க்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை கிடையாது. முற்றிலும் உலர்ந்து போன எலும்புகள் போல இருந்ததை நம்ம பார்க்க முடியுது வரலாற்றில் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனாலதான் இப்ப பாருங்க, இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படி அருமையா எசேக்கியேல் சொல்றார், வாசிக்கலாம். 37வது அதிகாரம் 11வது வசனம். 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இப்ப இந்த எலும்புகள் யாராமா? இப்ப நமக்கு அதே எசேக்கியேலுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் பாருங்க. இந்த எலும்புகள் யாருன்னா, நீ கேட்ட இல்ல, திருப்பி அவங்க நாங்க சொந்த தேசத்து வருமானம் மனசுல இருந்துச்சு இல்லையா, இது சொல்றேன் நானு. இந்த எலும்புகள் வேற யாரும் இல்ல, இந்த இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். உண்மைதான். போற இடத்துல எல்லாம் அடிச்சா என்ன பண்றது? அவங்க நம்பிக்கையே சுத்தமா போயிடுச்சு. இப்படி ஒரு வம்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு நாம தமிழர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்மள தமிழ்நாட்டுல இருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, துரத்தி அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். துரத்தி அடிச்சிடறாங்க, வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ நம்மள துரத்தி அடிச்சிடறாங்க. நம்ம பேர் சொன்னாலே நம்ம தமிழ் பேசினாலே அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு கண்டிஷன்ல நம்ம போய் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வருஷ கணக்காயிடுச்சு. இப்போ திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம போவோன்ற ஒரு சிந்தனை, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமா? நமக்கு வருமா அப்படின்னா, எப்படி நமக்கு வராதோ அதே போல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இல்லாத ஒரு நிலைமை. ஆனா என்ன தெரியுமா சொல்றார்? 12வது வசனம் வாசிக்கலாம். 12வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப பாருங்க, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். ஆக்சுவலா டெட் கண்டிஷனு, குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு சந்ததி, இந்த ஒரு சமூகம், இந்த ஒரு இனம் இந்த உலகத்தில் இல்லாத அளவுக்கு புதைச்ச கண்டிஷன் தான். சொல்றார், உங்கள் பிரேத குழிகளை திறந்து. பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு பெரிய மிராக்கள் இந்த நாட்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய காலப்பகுதியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்லி பெரிய மிராக்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் எசேக்கியேல்ல, இந்த உலர்ந்த எலும்புகள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது யார்தான்? சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் தான். இப்ப இவங்க மறுபடியும் இவங்க தன்னுடைய சுய தேசத்துக்கு, சொந்த தேசத்துக்கு கூட்டி சேர்க்கப்படணும்னா இங்க என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல ஒரு 3 ஸ்டெப் இருந்துச்சு, கவனிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, எலும்புகள்லாம் ஒன்னா சேரணும். அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா, நரம்புகள், தசைகள் அதுல வரணும். கடைசியாக தோல் மூடணும் அப்படின்றத இங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு நல்லா தெரியும், இந்த உலர்ந்த எலும்புகள் கண்டிஷனுக்கு போன வருஷம் எது? அது கிபி 70. நம்ம பார்த்தோம், தீத்துராயனால இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. மறுபடியும் சுதந்திர நாடாக இந்த தேசம் இந்த உலகத்துல பிரகடனப்படுத்தப்பட்ட வருஷம் எது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், 1948வது வருஷம். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லே, சுதந்திர நாடாக இமேஜின் பண்ணி பாருங்க. 1947 வரைக்கும்
இந்த பூமியில இஸ்ரேல் அப்படின்ற ஒரு வேர்ல்டு மேப்ல இஸ்ரேல்ன்ற ஒரு பேரே இருக்காது. இன்னும் சொல்ல போனா அப்போ ஏன் பார்க்கணும், 1997ல கூட பாருங்க. ஏன்னா 98ல தான் மறுபடியும் வேர்ல்டு மேப் என்ன பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ணினாங்க. 97லயே பாத்தீங்கன்னா அது பாலஸ்தீனியன் ஸ்டேட் இருக்கும், இல்ல வேற வேற பேர் இருக்கும், இஸ்ரேல்ன்ற பேரே இருக்காது. யோசிச்சு பாருங்க, மேப்ல ஒரு கண்ட்ரி. இப்போ நாம வந்து எப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 400 இயர்ஸ் எல்லாம் இருந்துட்டோம் அடிமைகளாக. ஆனா எங்கதான் இருந்தோம் அப்படின்னா நம்ம தேசத்திலே தான் இருந்தோம், நம்ம விடுதலை வாங்கணும். ஆனா இவங்க அந்த தேசத்திலே இல்ல. ஆனா இவர்கள் சுதந்திர நாடாக பிரகடனப்பட்டிருக்கிறாங்கன்னா, அன்புக்குரிய சொல்லே ஒரு 3 விஷயம் நடந்திருந்தாதான் இது நடக்கும். அது என்ன அப்படின்னா, எலும்புகள் ஒன்றாக சேரணும். அதுக்கப்புறம் நரம்புகள், ஒரு பிடிப்பு, நரம்புனாலே ஒரு பிடிமானம், பிடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நரம்புகள் வரணும். அதுக்கப்புறம் சதை தோல் மூடணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அன்புக்குரிய சொல்லே எலும்புகள் சேரணும் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அன்புக்குரிய சொல்லே இந்த ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த ஒரு கண்ட்ரி யார் கையில எல்லாம் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியணுமா வேணாம்? ஆக்சுவலா கிபி 70ல சிதறடிக்கப்பட்டாங்க இல்லையா, கிபி 70ல இருந்து 672 வரைக்கும் ஏற்கனவே அங்க ரோமன் கவர்மெண்ட் தானே இருந்துச்சு 70லயே. 672 வரைக்கும் இந்த ரோமர்கள் கையில தான் இந்த இஸ்ரேல் தேசம் இருந்துச்சு. ஆனா ஜனங்கள் அந்த கண்ட்ரில இல்ல, அவங்கள சிதறடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 672 இருந்து 1072 வரைக்கும் அரேபியர்கள் கைக்கு போயிருச்சு. 1072 இருந்து 1099 செலூக்கியன்ஸ் அவங்க கைக்கு போயிருந்துச்சு. 1099ல இருந்து 1291 வரைக்கும் குருசேடர்கள் அப்படின்றவங்க. இந்த குருசேடர்கள் அப்படின்ற பீப்புள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே எப்படி சொல்றது, சிலுவை போர் நடத்தணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவங்க ரொம்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப விரோதமாக தான் அவங்க நடந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 1291ல இருந்து 1517 வரைக்கும் மம்லூக்ஸ் அப்படின்ற இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் தான். அதுக்கப்புறம் 1517ல இருந்து 1917 வரைக்கும் அட்டோமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கி முஸ்லிம்கள் கையில தான் இந்த இஸ்ரேல் தேசம் இருந்துச்சு. இது ஏன் பாக்குறோம் அப்படின்னா, இப்ப யார் கையில இருந்து அடுத்து யார் கைக்கு வரப்போகுதுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் பார்த்தோம். கடைசியா யார் கையில இருந்திருக்கு, அட்டோமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கி முஸ்லிம்ஸ் கையில இருந்துச்சு. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியூட்டி இல்ல, வேஸ்டி. அதாவது என்னன்னா, வேஸ்டா போயிடுச்சு இந்த லேண்ட், வேஸ்டி லேண்டா போயிடுச்சு. எப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சோர்ஸ் இருக்குல்ல, எப்போ இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்களோ கிபி 70ல, அதற்கப்புறம் இந்த தேசத்துல மழையே பெய்யல. மழையே பெய்யாம ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சியான ஒரு தேசமாக கருதப்பட்டது. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அரேபியர்கள், செலுக்கியன்ஸ், குருசேடர்கள், மம்லூக்ஸ், கடைசி அட்டோமான்ஸ், துருக்கி முஸ்லிம்கள், இவங்க எல்லாருமே இந்த கண்ட்ரியே சரி இந்த லேண்ட் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வச்சிருந்தாங்களே, ஆசைப்பட்டு எல்லாம் வைக்கல. ஏன் அப்படின்னா இந்த கண்ட்ரில எந்த ஒரு மழையும் பெய்யல. அன்புக்குரிய சொல்றேன், ஏன்னா மழை பெஞ்சாதான் அடுத்து ஒவ்வொரு விவசாயம், அதன் மூலியமாக இருக்கக்கூடிய வருமானம் எல்லாமே அந்த இதெல்லாம் பெருகும். பார்க்கும்பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும். ஆனா ஏற்கனவே தேவன் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாருன்னா, உபாகமம் 28:12 வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்ப ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா தேவன் உங்களை கூட்டி சேர்க்கணும்னு நினைக்கும் போது நிச்சயமாக அங்க மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் உண்டு பண்ணுவார் அப்படின்றது ஏற்கனவே அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எப்படி எப்படி
எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அந்த உலர்ந்த எலும்புகளை காமிச்சு ஒரு இந்த தேசத்துல இந்த ஜனங்கள் எப்படி கூட்டி சேர்க்கப்பட போறாங்கன்றத சொல்லியிருந்தாரோ, அது போலவே இது ஒன்னொரு மாடலை யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு. எப்படி கூட்டி சேர்க்கப்பட போறாங்க, இந்த எலும்புகள் எப்படி ஒன்னா இணைய போகுது. ஏன்னா 3 பார்த்தோம், எலும்பு ஒன்னாகணும், எலும்புகள் சேர வேண்டும். 2வது என்ன பார்த்தோம், நரம்புகள் சேரணும். 3வது என்ன பார்க்கிறோம், சதையும் தோலும் சேரணும்னு பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் எலும்புகள் எப்படி சேரணும்ன்ற பாயிண்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். எரேமியாவுக்கு சொல்லும்போது எப்படி சொல்றாரு, வாசிக்கலாம். எரேமியா 16வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். அன்புக்குரிய சோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் என்னன்னா, மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் எப்படி சொல்றாரு பாருங்க. பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளிலும் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். அப்ப மீன் பிடிக்கிற குரூப் ஒண்ணு இருக்காங்க, வேட்டை பண்ற ஒரு குரூப் இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிறதுனா, இப்ப நமக்கு தெரியும் மீன் பிடிக்கிறதுனா என்ன, ஒரு தூண்டில போட்டு பிடிக்கலாம், ஒரு வலையை போட்டு பிடிக்கலாம், இந்த மாதிரி பிடிக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி இப்போ மீன் பிடிக்கிறவங்க ஒரு குரூப் மாதிரி இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் 1878 1800கள்லயே இப்போ வேதாகமும் அநேக மொழிகள்ல வந்துருச்சு. இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றின காரியங்கள், இஸ்ரேல் ஜனங்கள காரியங்கள் பத்தி புரிய ஆரம்பிக்குது. புரிய ஆரம்பிக்கும் போது இப்போ பெர்லின்ல ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடுல என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் அவங்க தேசத்துக்கு போறது நல்லது அப்படின்றத இங்க என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்த ஒரு வருஷம் 1878வது வருஷம். இந்த மாநாட்டுக்கு பேர் என்னன்னா பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ன்ற ஒரு மாநாடு. இங்க வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கப்படுது. என்ன எடுக்கப்படுதுன்னா, இப்போ நாம இந்த தேசம் இப்ப யார் கையில இருக்கு, கடைசியா பார்த்தோமே அட்டோமான்ஸ் சொல்லக்கூடிய துருக்கி முஸ்லிம் கையில இருக்கு. இந்த தேசத்துல இருக்கக்கூடிய நிலங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தபடியாக 1882 அதுக்கடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு ஹங்கேரியில இருந்த ஒரு யூதன், இவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியோடர் ஹெர்சல். இவரு ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு பத்திரிகையாளரும் கூட. சியோன் இயக்கம், சியோன், இப்ப நம்ம ஊழியங்கள் பேர் கூட அதுதான், சியோன் ஊழியங்கள் வச்சிருக்கிறோம் சரிங்களா. சியோன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் என்ன பண்றாருன்னா ஆரம்பிக்கிறார் தியோடர் ஹெர்சல். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூதர்கள் பொதுவா என்னதான் முரட்டாட்டம் உள்ள ஒரு ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக பழைய ஏற்பாடு நாட்கள் இருந்தாலும் புத்திசாலியான ஜனங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஜீன் அப்படிப்பட்ட ஜீன். அந்த ஜனங்கள் என்ன பண்ணினா, ஏன்னா தேவன் சொல்லி கொடுத்திருக்கூடிய அத்தனை ரகசியங்களையும் கற்று தேர்ந்தவர்கள். இன்னும் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, நீங்க போய் கானானை வேவு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை பண்ற வேலையை அப்பயே தேவன் கத்து கொடுத்துட்டாரு. உளவு பார்க்கக்கூடிய வேலை. அப்ப உளவுத்துறை, அப்ப அவங்க ஜீன்ல என்ன இருக்கு அப்படின்னா மரபணுலயே இந்த வேவு பார்த்து ஒரு காரியங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு டேலண்ட் எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட. சோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த தேசங்கள்ல போய் செட்டில் ஆகும்போது அதுல கொஞ்சம் அவங்களுடைய அந்த தாளந்து, திறமை, புத்தி இதெல்லாம் பயன்படுத்தி கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய யூதர்களை இவர் என்ன பண்றாருன்னா கண்டுபிடிச்சு, நீங்க கொஞ்சம் ஃபண்டிங் பண்ணுங்க இந்த இயக்கத்துக்கு. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உலகமெங்கும் சிதறக்கூடிய யூதர்களுக்கு நாம இஸ்ரேல் தேசத்துல குடியிருப்புகள் கட்டி கொடுக்கலாம் அப்படின்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அழைப்பு விடுக்கிறார். சோ இந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லபடியாவே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. சோ வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா யூதர்களுக்கும் இவர் என்ன பண்றாருன்னு அழைப்பு விடுக்கிறார்.
இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெர்லின் நேஷன் ஆஃப் காங்கிரஸ் 1878 ஒண்ணு ஒரு மீட்டிங் போட்டாங்க இல்லையா? இப்போ இந்த மீட்டிங் மற்றும் ஜியோன் மூவ்மெண்ட் இவங்களுடைய அந்த ஒரு முன்னெடுப்பின் விளைவாக ஒரு கிராமத்தை உருவாக்குறாங்க முதல் தடவையா. இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போயிட்டு முஸ்லீம் கையில தான் இருக்கு. இருந்தாலும் அங்க லேண்ட வாங்கி குறைச்ச விலைக்கு, ஏன்னா அன்புக்குரிய சொல்ல குறைச்ச விலைக்கு கிடைச்சிருது அவங்களுக்கு. எப்படி கிடைக்குது அப்படின்னா அங்க மழை கிடையாது. இப்போ நமக்கு நல்லா தெரியும்ல, மலை காடு, ஒரு 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 வறட்சியான இடம், ஊருக்கு அவுட்டர்ல ஒன்னும் எந்த ஒரு பொட்டல் காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் ஒரு அடிமாட் ரேட்டுக்கு வாங்கிடலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க போய் காசு கொடுத்தோனையும் இவங்க சந்தோஷமா அவங்களுக்கு வித்துருக்காங்க. என்ன எதுக்காக வித்துருக்காங்கன்னா, இந்த இடத்த வச்சு ஒரு பிரச்சனை இல்ல, நமக்கு காசாவது கிடைக்குதுன்னு விற்கும் போது பெட்டாட்டிக்குவான்னு ஒரு கிராமம் உருவாகிருக்கு 1878. அப்படியே 100 வருஷம் கழிச்சு இப்ப அந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி இவங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஏற்கனவே தேவன் எரேமியா தீர்க்கதரிசிட்டையும் சொல்லி வச்சிருந்தார். வாசிக்கலாம். எரேமியா 32வது அதிகாரம் 43 மற்றும் 44. எரேமியா 32ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44ஆம் வசனங்கள். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்கிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பெஞ்சமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாய் கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும், நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதுக்கு சாட்சி. இப்ப நம்ம பாக்குறோம், விட்னஸ் போடுங்க, இந்த கையெழுத்து போடுங்க பத்திரத்துல சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நடக்கும்ன்றார். நடந்துச்சு அன்புக்குரிய சகோதரர்களே. அதை விட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இவங்க என்னைக்கு லேண்ட் எல்லாம் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பித்தது. ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அந்த 1878 இருந்தே. அதுதான் யோவேல் 2:24 வாசிக்கலாம். யோகேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளின் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அவர் உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் வருஷிக்க பண்ணுவார். அப்படின்னா பயிருக்கு முன்னாடி நிலத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு மழை கூட, பின்னாடி அறுவடை முடிந்து கூட ஒரு மழை கூட என்ன பண்ணுவாருன்னா அவர் வருஷிக்க பண்ணுவார். பாக்குறோம், எரேமியா கிட்ட தேவன் சொல்றார், அவர்களை துரத்தி விட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து நான் அவங்களை என்ன பண்ணுவேன், வர பண்ணுவேன். பிதாக்கள் கொடுத்த அவங்க தேசத்தை எப்படி எசேக்கியேலுக்கு சொல்லியிருந்தாரோ அதே இது எரேமியாவுக்கு சொல்றாரு. அன்புக்குரிய சொல்ற ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாக்குறோம், வேத வசனமே எப்படிதான் இருக்கு அப்படின்னா கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின், அதாவது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தேவன் அதே போல இன்னொரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார். எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னாரோ அதே தான் எரேமியாக்கிட்டே சொல்லியிருக்கிறார். பார்க்கும்போது பாருங்க, இந்த வேர்ல்டு மேப் பாருங்க. இந்த வேர்ல்டு மேப்ல இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம் இருக்கலே ரொம்ப சின்ன தேசம். கிட்டத்தட்ட ஒரு கேரளா சைஸ் வச்சுக்கோ, கேரளாவோட கொஞ்சம் கூட அப்படின்னு வச்சுக்கலாமே. இவ்வளவுதான் அந்த கண்ட்ரி, மொத்த நாடே அவ்வளவுதான். ஆனா இந்த நாட்டை தேவன் என்னவாக மாற்றப் போகிறார், மாற்றிக் கொண்டிருந்தார்னு பார்க்கும்போது, எலும்புகள் ஃபர்ஸ்ட் ஒன்னா சேர்றதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, மீன் பிடிக்கிறவங்களை அழைச்சு அனுப்புவேன்னு சொன்னார் இல்லையா. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 6 ஆண்கள் 4 பெண்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து 1909வது வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு காலனி உருவாக்குவோம், ஒரு கேம்ப் உருவாக்குவோம், யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இலவசமா தங்கறதுக்கு நம்ம அந்த இடத்த கொடுத்துருவோம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, மொத்தமே ஒரு 6 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து
ஒரு இடத்த உருவாக்குறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னா டெல் அவீவ். இந்த டெல் அவீவ் தான் இப்ப பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல் அவீவ் அது. அநேக வருஷமாக இஸ்ரேலுடைய தலைநகராக இருந்தது இந்த ஒரு நகரம். இப்போ எருசலேமுக்கு மாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் எருசலேமுக்கு மாத்தினாங்கன்னா, தேவன் எருசலேமை தான் தலைநகரமா வச்சுக்கணும் வேதத்துல கொடுத்திருக்கிறார். அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, எருசலேமை, அதான் தேவனுடைய சித்தமும் கூட. இப்ப பாக்குறோம், இந்த ஒரு நகரத்தை முதல்ல உருவாக்குனாங்க 1909 போய் ஒரு 6 ஆண்கள் 4 பெண்கள் உருவாக்குனாங்கன்னு சொல்றோம் இல்லையா, பாக்குறோம் இல்லையா. இந்த 4 பெண்கள் ஒருத்தவங்க பேர் என்னன்னா கோல்டா மேயர். இந்த கோல்டா மேயர் வேற யாரும் இல்ல, பின்னால இந்த சகோதரி தான் இஸ்ரேல் தேசத்துடைய பிரைம் மினிஸ்டரா வந்திருக்கிறாங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தேசபக்தி. சோ இவங்க எல்லாம் தான் யாருன்னா, இந்த தியோடர் ஹசல், கோல்டா மேயர், பெட்டாட்டிக்காவை உருவாக்குனவங்க, டெல்லவியை உருவாக்குனவங்க, இவங்க எல்லாம் யாருன்னா மீன் பிடிக்கிறவங்க. அன்புக்குரிய சரஸ்வதிகளே, மீன் பிடிக்கிறா ஏதாவது ஒரு இறைய போட்டு தான் பிடிக்க முடியும். அந்த மாதிரி இவங்க நிறைய சலுகைகள், இந்த விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த ஜனங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா வர வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஆனாலும் சில இடத்துல இருந்து செட்டில் ஆனவங்க என்ன பண்ணலன்னா வரல, யூத ஜனங்கள். உதாரணத்துக்கு இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பி, நம்மளை யாரோ துரத்திட்டாங்க, நம்ம எல்லாம் கிளம்பி எங்க போய் செட்டில் ஆயிட்டோம்னா, ஊட்டியோ கொடைக்கானலையோ போய் நல்லா செட்டில் ஆயிட்டோம், லேண்டு இதெல்லாம் வாங்கி ரொம்ப சூப்பரா செட்டில் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி உங்க லேண்ட் வந்து உங்க கைக்கு வந்துருச்சுப்பா வாங்கப்பா அப்படின்னா, கிட்டத்தட்ட 50-60 வருஷமா செட்டில் ஆயிட்டோம்னா போக மனசு ஒரு மனம் வராது. ரெண்டாவது நம்ம பாக்குறோம், இந்த யூதர்கள் புத்திசாலிகள் கூட, போற இடத்துல எல்லாம் அவங்க ஷைன் பண்ணிடுவாங்க. ஷைன் பண்ணா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனே அவங்களுக்கு அங்க இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஒரு யூதனை பாருங்க, உலகத்திலே அன்புக்குரிய சரசுலே முதல் முறையாக இந்த வான மண்டலம் விண்வெளிக்கு போய் பூமியை பார்த்த ஒரு மனுஷன், முதல் மனுஷன் யாருன்னா அவன் ஒரு யூதன். அவன் பேர் என்னன்னா யூரி ககாரின், ரஷ்யாவை சேர்ந்த ஒரு யூதன் தான் முதல்ல விண்வெளிக்கு போனது. அப்ப பாருங்க, தேவன் பாருங்க இந்த ஜனங்களை தன் மனுஷ குடியிருப்புக்காக உருவாக்குன இந்த பூமியை கூட ஒரு யூதனை தான் முதல் பார்க்க வைக்கிறார். இப்ப பாருங்க இந்த ஜனத்தின் மேல அவரை எந்த மாதிரியான ஒரு திட்டம் வச்சிருப்பாருன்றது அப்ப கண்டிப்பா இவங்களை பத்தி நம்ம பார்த்தே ஆகணும். சரிங்களா? பாருங்க மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கலாம். எரேமியா 16வது அதிகாரம் 16வது வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை 16ஆம் வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். இப்ப மீன் பிடிக்கிற மாதிரி எல்லா சலுகைகள் கொடுத்து நான் வாங்க உங்களுக்கு கேம்ப் கொடுக்குறோம், தங்குற இடம் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணினா கூட அநேகர் வர்றதில்ல செட்டில் ஆனதுனால. அதனால இப்ப என்ன, அடுத்து 2வது செக்மெண்ட் பீப்புள் அனுப்புறார். யார் அப்படின்னா வேட்டைக்காரர்கள். அதுல ஒரு வேட்டைக்காரன் படம் தான் இப்ப முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்க. யார் இவர் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், ஹிட்லர். யூதன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு காதுல வந்து அது கெட்ட வார்த்தை மாதிரி ஃபீல் பண்ணுவார். உலகமெங்கும் ஜெர்மானியர்கள் மட்டும்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில என்ன பண்ணினார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா யூதர்களையும், ஏன்னா யூதன் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறான், அவன் வந்து இந்த ஒரு இனம் மட்டும் என்ன ஆயிடக்கூடாது இந்த பூமியில இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்ச ஆள் தான் யாருன்னா இவர், ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி. என்ன பண்ணினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா இந்த ஜனங்களை புடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் சேம்பர்ல போட்டு அடைச்சிருவாரு. அடைச்சு கேஸ் திறந்து விட்டுருவாரு. எல்லாரும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுவாங்கன்னா செத்து விழுந்துருவாங்க. இவங்களை வச்சு அவர் பண்ணாத டெஸ்டே கிடையாது. பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பாருங்க எவ்வளவு பிரேதங்கள் கிடக்குது, எத்தனை, அதாவது குவியலா. அது மட்டும் இல்லாம நிறைய மருத்துவ ஆராய்ச்சிக்கு இவங்களை ஏதாவது புதுசா மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா யூதன்ட்ட தான், யூதனுடைய உடம்புல செலுத்தி தான் அதை பரிசோதிக்கிறது. அது ஃபெயிலியர்னா செத்து போயிடுவான்.
இந்த மாதிரி 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சிருக்கிறார். இப்போ இந்த இந்த ஒரு செப்பல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யூதர்கள் மரணிச்ச ஜனங்களுடைய செப்பல்ஸ் தான் இதெல்லாமே. அன்புக்குரிய சர்வீஸ்ல பயம் வந்துருச்சு. எல்லா கண்ட்ரியில இருக்கக்கூடிய யூதர்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா பயம் வந்துருச்சு. நமக்குன்னு ஒரு சொந்த நாடு இருந்தா இவனை மாதிரி ஆளுங்க நம்மளை துன்புறுத்துவாங்களா, நமக்குன்னு ஒரு நாடு இல்லைன்னதால இவெல்லாம் வந்து நம்மளை அடிக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஜனங்களுக்கு வந்துச்சு. அதனாலதான் தேவன் எரேமியாட்ட சொல்லியிருந்தார், ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிறவங்களை அனுப்புவேன், அடுத்து வேட்டைக்காரர்களை அனுப்பு. இன்னும் நிறைய வேட்டைக்காரர் இந்தியாவிலேயும் வேட்டை நடந்துச்சு. பாம்பேல ஒரு பாம்பு வெடிச்சிச்சு பாருங்க. இன்னைக்கு மும்பையா அங்க ஒரு பாம்பு வெடிச்சிச்சு நரிமன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல. ஏன் இந்த இடத்துல குண்டு வெடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் இந்தியாவில யூதர்கள் அதிகமாக இருந்த இடம். இங்கேயும் யூதர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் தேவன் இந்த ஒரு காரியத்தை அனுமதிச்சார். சோ இந்த யூதர்கள் எங்க திரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்க சுய தேசத்துக்கு போயிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எலும்புகள் ஒன்றாக சேர ஆரம்பித்து விட்டது. எலும்புகள் சேர்ந்தது எத்தனை வருஷத்துக்குள்ள அப்படின்னா 1878 ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் விசேஷமாக இருந்த காலப்பகுதி இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1914 வரைக்கும் மீன் பிடிக்கிற அநேகர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வேட்டைக்காரர்கள் வந்தாங்க. எலும்புகள் ஒன்றாக சேர ஆரம்பித்தது. இதுல விசேஷமாக 1914 அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு வருஷம் ஒரு முக்கியமான வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில. என்ன அப்படின்னா அந்த வருஷம் தான் முதலாம் உலக போர் நடந்த வருஷம் 1914. இந்த முதலாம் உலக போர்ல யார் ஜெயிச்சா, எந்த நாடு ஜெயிச்சிச்சு நமக்கு நல்லா தெரியும். பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு பிரிட்டிஷ் ஜெயிச்சனால்தான் அதுக்கப்புறம் இந்தியாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்கு அடிமை நாடு மாதிரி கண்டிஷன் போயிடுச்சு. சோ இந்த பிரிட்டிஷ் யாருன்னா பொதுவாகவே இவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு இவங்க வேதம் வாசிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்ல இவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் யார் எந்த ஜனங்கள் மேல இருந்துச்சுன்னா இந்த யூத ஜனங்கள் மேல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய சக்சஸ்க்கு காரணம் இந்த முதலாம் உலக போர்ல அத்தனை நாடுகளையும் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் பயன்படுத்தின அதிநவீன ஆயுதங்கள், விசேஷமாக வெடிகுண்டுகள். இந்த வெடிகுண்டுகள் அதுக்கான ஃபார்முலாவை செஞ்சு கொடுத்தது யாருன்னா ஒரு கெமிக்கல் ப்ரொஃபசர் இந்த பிரிட்டிஷ் மிலிட்டரிக்கு. இந்த ப்ரொஃபசர் பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாம் வைஸ்மேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சாம் வைஸ்மேன் இருக்கார் இல்லையா, இவரு பிரிட்டிஷ் வெற்றி பெறுவதற்கு அவரு பயங்கரமா உதவி செஞ்சிருக்கா. இவருடைய ரோல் வந்து அவங்க ஜெயிச்சதுல ரொம்ப முக்கியமானது. சோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சாம் வைஸ்மேனை பார்த்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, சாம் வைஸ்மேன் நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு கேட்கும்போது இவர் ஒரு யூதனா இருந்ததுனால இவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்க ஜனங்க எங்க நாட்டுக்கு திரும்பி வரணும், எங்க ஜனங்களுக்கு எங்க நாட்டை கொடுத்துருங்க. ஏன்னா அன்புக்குரிய சொல்றது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாக்குறோம், இஸ்ரேல் தேசம் யார் கையில இருக்கு, அட்டோமான்ஸ் சொல்லக்கூடிய துருக்கி முஸ்லிம் கையில இருக்கும்போது சாம் வைஸ்மேன் பிரிட்டிஷ் என்ன கேட்கிறாருன்னா, இந்த கண்ட்ரிய எங்க ஜனங்களுக்கு கொடுத்துருங்கன்னா இப்ப பிரிட்டிஷ் யார் மேல போர் தொடுக்கணும், எந்த நாட்டு மேல போர் தொடுக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தின் மேல, அதாவது அட்டோமான் துருக்கி முஸ்லிம்கள் மேல போர் தொடுக்கணும். ஒட்டுமொத்த உலக போரே ஜெயிச்சவங்களுக்கு இஸ்ரேல் தேசத்தை ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. அட்டோமான் துருக்கி முஸ்லிம்கிட்ட இருந்து இஸ்ரேல் தேசத்தை வாங்கிட்டு இப்ப என்ன பண்ணினாங்கன்னா அன்புக்குரிய சரஸ்வதிகளே, இந்த 1914 வருஷம் ஒரு முக்கியமான ஒரு டிக்ளரேஷன் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1917 இருந்து 48 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் எங்க கையில தான் இந்த தேசம் இருக்கும். 30 வருஷம் எங்க கையில இருக்கும். ஆனா உங்களுடைய ஜனங்கள் யாருனாலும் இந்த தேசத்துக்கு தாராளமாக வரலாம் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் பண்றாங்க. அந்த ஒரு பிரகடனம் ஏற்படுத்துறாங்க அந்த அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம். அந்த டிக்ளரேஷன் பேர் என்னன்னா பால்ஃபோர் டிக்ளரேஷன். சோ 30 வருஷம்
இந்த ஜனங்கள் மீன் பிடிக்கிறவங்களால, வேட்டைக்காரர்களால உள்ள வர 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 இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சரியாக 1948வது வருஷம் பிரிட்டிஷ் இந்த தேசத்தை யாருக்கே கொடுத்துறாங்க அப்படின்னா, அவருடைய தேவன் தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த தன்னுடைய சுய தேசத்துல இருக்கக்கூடிய அந்த சொந்த ஜனங்களுக்கு கொடுத்துறாங்க. 1948வது வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் தேசம் ஒரு சுதந்திர நாடாக அங்க பிரகடனப்படுத்த அறிவிக்கப்படுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால்தான் சொல்றாரு, வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 30வது அதிகாரம் 3 மற்றும் 4. எரேமியா 30ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொல்ற வார்த்தைகளே. அன்புக்குரிய சகோதரர்களே, எரேமியா கிட்ட சொன்ன மாதிரி நரம்புகள் சேர்ந்து எலும்புகள் சேர்ந்தது. இப்ப அடுத்து என்ன வரணும்னா, எலும்பு சேர்ந்ததுக்கு அப்புறம் நரம்பு வரணும். அப்படின்னா ஒரு பிடிமானம் வரணும். இப்ப ஒரு தேசம் வந்தாச்சு, எல்லாரும் சுதந்திரம் அடைஞ்சாச்சு. ஆனா ஒண்ணுமே இல்ல. சுத்தி 38 முஸ்லிம் நாடுகள். என்ன ஒரு பியூட்டி தெரியுமா? அவங்க என்னைக்கு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தினாங்களோ அடுத்த நாள்ல இருந்தே சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க முதல் பிரைம் மினிஸ்டரா யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேவிட் பென் குரியன் அப்படின்னு ஒருத்தர் பாருங்க. ஒரு பேரு டேவிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல். ரொம்ப பக்தியான ஒரு மனுஷன். இவர் என்ன பண்றாருன்னா, தோரா வாசித்துட்டு இருக்கு. தோரானா தெரியலையா? 5 ஆகமங்கள் இருக்கக்கூடிய புஸ்தகத்தை வாசித்துட்டு இருக்கிறார். அப்போ உபாகமம் வாசிக்கிறார். உபாகமம் வாசிக்கும் போது இப்ப அவர் என்ன வாசிக்கிறார்? உபாகமம் 8ல 7 முதல். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அன்புக்குரிய சொல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவங்க என்னைக்கு லேண்ட் வாங்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே கர்த்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காருன்னா, இது ஒரு நல்ல தேசம், அது பள்ளத்தாக்களும் மலைகளும் ஆறுகளும் ஊற்றுகளும் ஏறி இருக்கிற தேசம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப ஃபர்ஸ்ட் டேவிட் பென்குரியன் என்ன பண்றாருன்னா, அக்ரிகல்ச்சர்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இவங்க ஏற்கனவே புத்திசாலினால இவங்க ஒரு நியூ மெத்தட் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மெத்தட் தான் இன்னைக்கு உலகத்திலே விவசாயத்துல பெரிய புரட்சி செய்த ஒரு மெத்தடு. அதுக்கு பேர் என்னன்னா, ட்ரிப் வாட்டர், அந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு மெத்தட். இன்னைக்கும் தமிழக விவசாயிகள் இஸ்ரேலுக்கு எல்லாம் போயிட்டுலாம் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டுலாம் வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஆளுங்க எப்படி ஒரு தண்ணி ஊத்தி ஊத்தி வளர்ப்பாங்க, வளராது. ஆனா மிக குறைந்த நீரை சரியான இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பண்ண வைக்கிறது தான் இந்த டெக்னாலஜி. பாத்தீங்கன்னா விவசாயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிய மிக குறுகிய காலத்துக்குள்ள இந்த இஸ்ரேல் தேசமானது செய்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சொல்ல இந்த சொட்டு நீர் பாசனம்ன்ற ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மறுபண சோதனைகள் அதெல்லாம் பண்ணி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, விளைச்சலை அதிகப்படுத்தக்கூடிய அனைத்து மெத்தடும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பார்க்கும்போது வசனம் சொல்லுது, அது கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளும் மத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல என்னென்ன இந்த கண்ட்ரில என்னென்ன விளையுன்றதை ஏற்கனவே வேதம் சொல்லிட்டதுனால இவங்களுடைய கல்டிவேஷன் விவசாயம் ஃபுல்லாமே அதை சார்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய புரட்சி செஞ்சாங்க. நரம்பு சேர ஆரம்பிக்கும். அது மட்டும் போதுமா? தொழில் வேணுமே, விவசாயிக்கு தொழில் வேணுமே, தொழில் வேணுமே அப்படின்னு சொல்லும் போது நிறைய டெக்னாலஜி, நிறைய கண்டுபிடிப்புகள் இஸ்ரேல் தேசத்துல இருந்து உருவாகுது. அதுக்கு தேவையான அத்தனை விஷயமும் அந்த தேசத்திலே இருக்கு. அன்புக்குரிய சார், டேவிட் பென்குரியன் அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல, உபாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் வசனம் முதல். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். பாருங்க, அந்த தேசத்துக்குள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு பைபிளுக்கு, அது கல்லுகள்லாம் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்கமான மலைகளும் உள்ள தேசம். இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம் இன்னும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய
ஒவ்வொரு முக்கியமான பொருட்கள் உள்ள காப்பர் தான் பயன்படுத்தணும். அன்புக்குரிய சொல்ல, இரும்பும் காப்பரும் உன் கண்ட்ரில நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்குதான் சேட்டலைட் வச்சு அதை வச்சு இதை வச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு டேவிட் பென்குரியன் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு அவரை எல்லா இடத்துலயும் நீ வெட்டுறான்னு சொல்லிட்டாரு. ஃபுல்லா எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான டேங்க் எல்லா விஷயத்தையும் அவங்களே உருவாக்குறாங்க. சோ நரம்புகள் சேர்ந்தது. இப்ப அடுத்து என்ன நடக்கணும்? சதையும் தோலும் மூடணும் இல்லையா? தோல் எதுக்கு நமக்கு? ஒரு பாதுகாப்புக்கு. எந்த ஒரு சூடான குளிர்ச்சியான எந்த ஒரு விஷயம் உடம்பு தாக்காத அளவுக்கு அது ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இல்லையா? அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னா ராணுவம். நீங்க கேட்க வேணாம் மீன்ஸ் என்னன்னா, அதை பத்தி எல்லாம் சொல்றதா அவ்வளவு இருக்கும். அன்புக்குரிய சொல்ல, வேர்ல்டுல டாப் இன்னைக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 நாடுகள் இருக்கு உலகத்துல. அதுல டாப் 5 மிலிட்டரிஸ்ல ஒரு கண்ட்ரி வரணும்னா அந்த கண்ட்ரில எவ்வளவு பெரிய ஒரு ரிசோர்சஸ் இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப ஒண்ணும் இல்ல, ரீசெண்டா பாகிஸ்தான் இந்தியா அந்த ஒரு ஜம்மு காஷ்மீர்ல அந்த சுட்டாங்க இல்லையா? அப்ப போய் சண்டை போட்டு ஜெயிச்சாங்க இல்லையா இந்தியா? இது எந்த மெத்தட்? ட்ரோன் வச்சுதான் அடிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் யார்கிட்ட வாங்கின ட்ரோன்னா இஸ்ரேல்கிட்ட வாங்கின ட்ரோன். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய சொல்ல, வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கம்பல்சரியா ராணுவத்துல வந்து சேரணும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அவங்க ராணுவத்துல ஒர்க் பண்ணணும். இவங்க வச்சிருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகத்துல எந்த நாட்டுக்கிட்டையும் கிடையாது. அதுக்கு பேர் என்ன? அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னன்னா அயன் டூம் சிஸ்டம். அதாவது அவங்க சுத்தி எதிரி நாடுகள், முஸ்லிம் நாடுகள். இங்க இருந்து இந்த நாட்டை தாக்குவதற்கு ஏதாவது ஏவுகணை வந்துச்சுன்னா இவங்க சிஸ்டம் அதை ரேடார் கண்டுபிடிச்சு இங்க இருந்து ஒரு மிசைல் ஸ்டார்ட் ஆகி அதை எதிர்த்து வரும்போதே வானத்திலே அதை வெடிக்க பண்ணிடும். இந்த சிஸ்டம் பேர் தான் என்னன்னா அயன் டூம் சிஸ்டம். இன்னும் கூட பார்க்கும்போது சில நேரங்கள்ல சிஸ்டமே ஃபெயிலியர் ஆனா கூட இந்த தேசம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கண்ட்ரோல். அதனால அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, their God changes the path of our rockets in mid-air அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க ராக்கெட் போனா கூட நடுவான்ல அதோட டைரக்ஷனே மாத்தி விட்டுறாரு அப்படின்னு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தோல் வந்துருச்சு, சதை வந்துருச்சு. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தேவன் அவருடைய தாசனுக்கு சொன்ன அந்த ஒரு காரியங்களை நிறைவேற்றிட்டே இருக்கிறாருன்னு பாருங்க. இப்போ இவர்கள் மகா சேனையாக எழுந்து நின்னுக்கிறாங்க. இன்னும் ஒண்ணுதான் வரணும். அது என்னன்னா ஆவி அவர்களுக்குள்ள வந்து அவர்கள் உயிர் அடையணும். இப்ப நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கிறோம்னா 1948வது வருஷம் இந்த தேசம் சுதந்திர தேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு இருந்த ஒரு காலப்பகுதி வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். அப்படி என்றால் 1948க்கு அப்புறம் இந்த தேசம் என்னென்ன காரியங்களை சந்திச்சது, இந்த தேசத்தை வைத்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், 3ஆம் உலக போர் இந்த தேசத்தை மையமாக வைத்து வருமா வராதா, இதை தெரிந்து கொண்ட நாம் இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு பிரியமாக நடக்கக்கூடிய காரியத்துல எதை கவனிக்கணும், எதை நாம பின்பற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் அன்புக்குரிய சகோதரர்களே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை இஸ்ரேலை பற்றின தீர்க்க தரிசனம் பாகம் 2ல நாம தியானிக்கலாம். பொறுமையோட கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.